அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பேறி சிக்கன் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். என்னடா இது பேரே எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இது சோம்பேறி சிக்கனில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை வேக வைக்கிறதுக்கு பேர் தான் சோம்பேறி சிக்கன். இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அது பண்ணுறேன். அதுக்கு 1 கிலோ கோழி எடுத்திருக்கேன். நம்ம கிரேவி பண்ணி அதை பொரிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பல்லாரி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, காரத்துக்கு தக்கன நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். அதையெல்லாம் நல்லா ஆஞ்சி வச்சுட்டு, நான் வந்து இன்றைக்கி மண்பானையில் தான் சமையல் பண்ண போகிறேன் கிரேவி செய்ய. என்னடா ஒரு கமெண்டர் அன்றைக்கி கேட்டாங்க, என்னடா மண்பானையில் சமைக்கிறிய, விறகடுப்பை மறந்துட்டீங்கள அப்படின்ட்டு. விறகடுப்பு வைக்கிற அளவுக்கு நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன். விறகடுப்பெல்லாம் வைக்க இயலாது. அப்படி 1-2 வீடியோ போடுறேன். அது வந்து வெளியில் இருந்து எடுக்கிறது. 3 வீடு இருக்குது. 3 வீடும் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு நேரத்தில் நான் போட்டுடுறது. இருந்தாலும் அடிக்கடி அதில் சமைக்க இயலாது என்னால். ஓகே, அதோட மண்பானையில் நான் இதை சமைக்கலான்ட்டு மண்பானையில் கறியெல்லாம் போட்டுட்டு, ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு, அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் தயிர் வந்து ஐஸ் கட்டியில் இருந்ததுனால அப்படி இருந்துச்சு. அப்புறம் தண்ணி கொஞ்சமாக கிரேவிக்கு தக்கன தண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதை வச்சு நம்ம நல்லா கிளறிட்டு, நம்ம கொஞ்சம் அடுப்பில் ஹையில் வச்சு கொதிக்க விடணும். கொதித்து நல்லா வந்த பிறகு நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து மண்பானைங்கிறதுனால அடிக்கடி நம்ம கிண்டி கிண்டி விட்டுக்கணும். இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றுனதை ஸ்கிப் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து அது மேலே ஊற்றுனேன். நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா கிரேவியாக ஆன பிறகு நான் முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சி போட்டேன். அது சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான். அது பச்சை வாடை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சே வேக வைக்கணும். இல்லாட்டி அடி பிடிக்கும். நம்ம அதை திறந்து நம்ம புதினா மல்லி தூவினா சூப்பரான கிரேவி கிடச்சிச்சு. என் பையன் அதுக்கே என்ன சொன்னாப்புல, சூப்பராக நல்லா வெந்திருந்துச்சு, சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு. அதுக்கே என் பையன் சொன்னான், அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. எப்போதும் ஆக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. நம்ம மண்பானையில் செஞ்சால் எப்போதை விட இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு என் பையன் சொன்னிச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது. குக்கரில் சமைக்கிறது, சட்டியில் சமைக்கிறது, மண்பானையில் சமைக்கிறது அப்படிங்கிறத நம்மளே டேஸ்ட்டை வச்சு உணரலாம். ஒன்று ஒவ்வொரு மாதிரியும் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் நான் சிக்கனை பொரிச்சிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் மண்பானை வச்சு விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.